அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் நேற்று 6 மணிக்கு வந்துடுது. ஸோ அதை நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ அதில் உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்புறம் ட்ரெய்லரில் என்னென்ன பிரேக் டவுனோ அதெல்லாம் நான் இப்போ பண்ண போகிறேன். ஓப்பனிங்கில் ஒரு போர்டு ஒன்று காமிக்கிறாங்க. அது என்னதுன்னா சேவியர் ஸ்கூலோட போர்டு. அது ஏதோ உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ மேபி வந்து டாக்டர் டூம் வந்து அவன் டூம் வேரியன்ஸில் கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணதாக கூட இருக்கலாம். ஸோ அடுத்தது வந்து சேவியர் காமிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வாய்டு மாதிரி ஒன்று திறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன இதுன்னு சரியாக தெரில. மேபி வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் இல்லை ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லேருந்து வேரியன்ஸ் கூட வரலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டூமோட ரிவீல் தான் காமிக்காங்க. அப்புறம் அவெஞ்சர்ஸ் டவரில் அசம்பிள் ஆகியிருக்காங்க. அதுவும் லோகோ வேறு நியூ அவெஞ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஆனால் ஓல்டு லோகோட நல்லா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக ரெண்டுமே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து தண்டர்போல்ட்ஸும் ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் டீம் அப் ஆகிருக்காங்க. சமயத்தில் பழைய அவெஞ்சர்ஸான 3 பேர் தோர், கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் ஆண்ட்மேன்லாம் வந்து அவங்களும் சேர்ந்து டீம் அப் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஷாட்டில் பார்த்திங்கன்னா தோர் வந்து டாக்டர் டூமோட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பெரிய சண்டையாக தான் இருக்கும். ஸோ 80% அவன் டாக்டர் டூம் ஃபேஸ் மாஸ்கில் தான் இருப்பார். ஸோ 20% தான் மற்ற ஆடிஜே வருவார். அதுவும் வந்து எப்படி தெரில, வீட்டிலேருந்து மாஸ்க் போட்டு மற்ற அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஷாட்டில் லோக்கியை காட்டுறாங்க. அவர் கையில் கூட டிவிஐ கார்டு வச்சுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு கார்டாக இல்லை, ஒரு டிவி ஏஜெண்ட்டாக வந்து இந்த டைம்லைன் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரு மற்ற எல்லாருமே வந்து பிளாக் பேந்தர் கூட மற்ற இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தோம் அதே மாதிரி டீம் அப் ஆகிருக்காங்க. மிஸ்டிக் இருக்கால, அவள் வந்து எலேனா பெலோவா மாதிரி மாறுற சீன்லாமே உண்மையாக சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் கொஞ்சம் வந்து இப்போ ஆவரேஜாக இருந்தாலும் மற்ற படம் நல்லா தான் இருக்கும். இது வந்து மல்டிவர்ஸ் படம்னால டாக்டர் ஸ்ட்ரேஞ்செல்லாம் கொண்டு வந்தாலும் மேபி படத்தில் இருக்கும். ஆனால் சஸ்பென்ஸாக வச்சுருப்பான். அது ஸ்பைடர்மேன் ஹல்க்லாம் வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். சரி, கடைசியாக பார்த்தீங்கன்னா தோரும் கேப்டன் அமெரிக்காவும் மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து கேப்டன் அமெரிக்கா வந்து உண்மையாகவே அந்த லுக்கெல்லாம் இன்ஃபினிட்டி வார் லுக் மாதிரி தான் கேப்டன் அமெரிக்காவும் தோருக்கும் இருக்கும். ஸோ அதனால் அவன் கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்து என்ன கேட்பான்னா, நண்பா எப்படா இருக்கானோட ஒரு மாதிரி தோர் வந்து பயந்துட்டே பார்ப்பான். இவன் லோக்கியா கேப்டன் அமெரிக்கா வேஷத்தில் வந்திருப்பான். திடீர்னு கேப்டன் அமெரிக்கா லுக்கை பார்த்தோன்னே தான் இப்படி மாறி இருப்பானோ சந்தேகத்தில் பார்ப்பான். ஸோ அப்படி கூட இருக்காது. தோர் லோக்கி செத்துருப்பான் தான் நினச்சிருப்பான். அவனுக்கு நடந்தது ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. தோர் வந்து அவன்கிட்ட சுத்தியில் கொடுக்கும்போது கேப்டன் அமெரிக்கா வாங்குவான். இது அப்படி இன்ஃபினிட்டி வார் லுக்கு 2 பேர்கிட்டையும் அப்படி இருக்குது. அப்புறம் வந்து ட்ரெய்லர் முடியும் போது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு டைட்டில் போட்டதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி விஷன் காமிப்பாங்க. ஸோ எதனாலனா படம் ஃபுல்லாகவே எல்லோ எஃபெக்டாகவே இருக்குது. ஸோ அப்படி தான் படம் இருக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சமயத்தில் இன்ஃபினிட்டி விஷன் அது என்ன எதுவும் சரியாக தெரில. ஸோ அது தனியாக வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.